நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காவிரி நீர் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் நாகை மாவட்டத்தில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் முழுமையாக நடைபெறாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வெண்ணாறு மற்றும் காவிரி வடிநில கோட்டகத்தைச் சேர்ந்த ஆறுகளில் இருந்து பிரியும் சி மற்றும் டி வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினத்திற்கு காவிரி நீர் முழுமையாக வந்து சேருமா என்ற சந்தேகம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கோடை புழுதி அடிச்சு வச்சிருக்கோம், குருவைக்காக காத்திருக்கோம். ஆனா தண்ணி வராதனால வருமான சந்தேகத்துல இருக்கும். எங்களுக்கு தூர்வார பணியில கொஞ்சம் மெத்தனை இருக்கு. என் பின்பெல்லாம் பாருங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி வாய்க்கா டெல்டா மாவட்டத்துல நாகை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல வெறும் 100 கோடி ரூபா தான் ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டருக்கு வாய்க்கால்கள் தூரமே. ஆனா வெறும் 36,000 கிலோமீட்டருக்கு தான் கடந்த அரசு நிதி ஒதுக்குனாங்க, வெறும் 100 கோடி ரூபாய்க்கு. எங்களுக்கு எல்லா வாய்க்காலுமே தூர்வாரணும். கொஞ்சம் அதிகாரிகள் சாலை வரமா அந்த 6 ஓடுகள் அந்த மாதிரி தான் தூர்வாராங்க. ஆகாய தாமரை அகற்றணும். அவை தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விவசாய சார்பாக கோரிக்கை வைக்கிறார்.